வணக்கம் மக்களே. ரீசனிங்ல ரேங்கிங் அதாவது தரவரிசை குறித்து வரக்கூடிய கணக்குகள் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன் a row of students the place of Rahul from right is 12th, from left is 4th. How many students should be added to make the total number of students 28? அதாவது கிடை வரிசையில் அமர்ந்துள்ள மாணவர்களில் ராகுல் அமர்ந்துள்ள இடம் வலப்புறமிருந்து 12வதாகவும் இடப்புறமிருந்து 4வதாகவும் உள்ளது. எத்தனை மாணவர்களை சேர்த்தால் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 28ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. சரிங்களா? அதாவது ஒரு வரிசை இருக்கு. சரிங்களாங்க? ஒரு வரிசை இருக்குது. அந்த வரிசையில ராகுல்னு ஒருத்தர் இருக்கிறார். சரிங்களா? இங்கதான் ராகுல் இருக்கிறாருன்னு வைங்களேன். அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, கிடை வரிசையில் அமர்ந்துள்ள மாணவர்களில் ராகுல் அமர்ந்துள்ள இடம் வலப்புறம் இருந்து 12வதாக இருக்கும். அதாவது எது வலப்புறம்? இதான வலதுபுறம். அப்போ இந்த வலதுபுறத்துல இருந்து ராகுல் என்ன செஞ்சிருக்காராம்? 12வது இடத்துல உட்கார்ந்துருக்காராம். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். அது மட்டும் இல்லாம இடதுபுறத்துல இருந்து 4வது இடத்துல உட்கார்ந்துருக்காராம். சரிங்களா? இடதுபுறத்துல இருந்து 4வதாக உட்கார்ந்துருக்காராம். இங்க இருந்து பார்த்தா 4வதா இருக்காரு, இங்க இருந்து பார்த்தா 12வது ஆளா இருக்காரு நம்ம ராகுல். சரிங்களா? அப்போ அவங்க கடைசியா என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட் should be added to make the total number of students 28. அதாவது அந்த வரிசையில இன்னும் எத்தனை மாணவர்களை சேர்த்தா நம்மளுக்கு அந்த வரிசையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை மொத்தம் 28ஆக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ முதல்ல இப்போ அந்த வரிசையில எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். ரெண்டாவதா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்ப இத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க, அப்போ 28ஆக அந்த எண்ணிக்கை மாறுறதுக்கு நம்ம இன்னும் எத்தனை பேரை சேர்க்கணும் அப்படிங்கறத ரெண்டாவதா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, முதல் ஸ்டெப் என்ன சொன்னேன்? முதல்ல இப்ப இருக்கக்கூடிய இந்த வரிசையில எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத கணக்கு பண்ணிடுவோம். சரிங்களா? அப்போ வலதுபுறம் இருந்தும் இடதுபுறம் இருந்தும் ராகுல் எத்தனாவதா இருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இல்லையாங்க? அப்போ மொத்த மாணவர்களோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஹையஸ்ட் வேல்யூ பிளஸ் லோவஸ்ட் வேல்யூ -1. சரிங்களா? இதுல ஹையஸ்ட் வேல்யூ 12, லோவஸ்ட் வேல்யூ என்னது 4. அது ரெண்டத்தையும் கூட்டி, சரிங்களா, அதாவது அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பொசிஷன்ஸ், சரிங்களா, அந்த பொசிஷன்ஸை கூட்டிட்டு அதை ஒன்னால கழிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? மொத்த எண்ணிக்கையாக இருக்கும். அந்த வரிசையில் உள்ள மொத்த எண்ணிக்கையாக இருக்கும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுருச்சா? அதாவது வேற ஒண்ணும் இல்ல, இங்க இருந்து எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ ராகுலுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 3 பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ ராகுல் இங்க 12வது இடத்துல இருக்காரு. அப்ப இங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 11 பேர் இருந்திருப்பாங்க. பிளஸ் 1 ராகுல். சரிங்களா? அப்போ 3 பிளஸ் 11 எத்தனை நம்மளுக்கு? 11 பிளஸ் 3 14 பிளஸ் ராகுலோட சேர்த்து 15 பேர். சரிங்களா? அப்போ நம்ம இப்படி கூட கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஆனா ஃபார்முலா படியே போனாலும் போலாம். ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? லோவஸ்ட் வேல்யூ பிளஸ் ஹையஸ்ட் வேல்யூ, அவர் உட்கார்ந்து பொசிஷன்ல லோவஸ்ட் வேல்யூ பிளஸ் ஹையஸ்ட் வேல்யூ -1 சொல்லியிருக்கேன். சரிங்களா? லோவஸ்ட் வேல்யூ நான் A1 எடுத்துக்கிறேன், பிளஸ் ஹையஸ்ட் வேல்யூ A2 எடுத்துக்கிறேன், பிளஸ் 1. சரிங்களா? இதான் லோவஸ்ட் வேல்யூ -1, இதுதான் ஃபார்முலா இல்லையா? சரி, அப்ப லோவஸ்ட் வேல்யூ என்னதுங்க நம்மளுக்கு? 4 பிளஸ் ஹையஸ்ட் வேல்யூ என்னதுங்க நம்மளுக்கு? 12 -1. சரி, அப்ப 4 பிளஸ் 12 16, 16 -1 15. சரிங்களா? அப்போ நம்ம கால்குலேஷன் போட்டோம், இந்த ஃபார்முலா போட்டதும் எப்படிதான் இருக்கு? ஒன்னா தானே இருக்கு. அப்போ பொசிஷன்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை கூட்டிட்டு 1 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரோல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சிடும். சரிங்களா? இது டோட்டல். சரிங்களாங்க? டோட்டல். இந்த தரவரிசை வந்துருச்சுனால இந்த ஒரு ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அப்ப மொத்தம் இப்ப இந்த ரோல எத்தனை பேர் இருக்காங்க? 15 பேர் இருக்காங்க. சரிங்களா? ராகுலோட சேர்த்து 15 பேர் இருக்காங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்டாங்க? இன்னும் எத்தனை மாணவர்கள் நான் சேர்த்தேன் அப்படின்னா மொத்தம் 28ஆக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ருக்காங்க. சரிங்களா? வேற ஒண்ணும் கிடையாது, ஏற்கனவே 15 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க கூட, சரிங்களா, அவங்க கூட எத்தனையோ மாணவர்களை நம்ம இன்னும் சேர்க்கணுமா? சரிங்களா? அப்படி சேர்க்கையில எனக்கு 28 கிடைக்கணுமா? சரிங்களா? மொத்தம் அந்த மாணவர்களோட எண்ணிக்கை 28 கிடைக்கணுமா? ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்போ இன்னும் நான் எத்தனை மாணவர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப x = 28, இந்த 15 வலது பக்கம் போயில -15 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா? அப்ப 28 - 15 13 ஆகும். x = 13. ஆப்ஷன் பி தான் சரி. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நம்மளே மனக்கணக்கே போட்டுடலாம். சரிங்களா? 15 + 13 28. அப்ப 15 கூட நான் 13 மாணவர்கள் நான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிடலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். அதே மாதிரி தான். Rohan ranks 7th from the top, 26th from the bottom in a class. சரிங்களா? How many students are there in the class? ஒரு வகுப்பில் ரோஹன் மேலிருந்து 7வது தரத்திலும்
கீழிருந்து 26வது தரத்திலும் தேர்ச்சி பெற்றால் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எண்ணிக்கை அமௌண்ட் டோட்டல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்படி அதாவது மேல கீழன்னு பேசியிருக்காங்க. அப்போ நம்ம இப்படிதானே வரையணும், செங்குத்தா தானே வரையணும். சரிங்களா? அப்போ இப்படி ஒரு வரிசை இருக்கு. சரிங்களாங்க? அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க எடுத்த அந்த ரேங்க், சரிங்களா, ரேங்க் பட்டியலை கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ அதுல ரோஹன் ஒருத்தர் இருக்கிறாராம். சரிங்களா? ரோஹன் எப்படி இருக்கிறாராம், மேல டாப்ல இருந்து, அதாவது இங்க ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படிலாம் இருக்கும்ல, அப்படி பார்க்கல மேல இருந்து 7வது ரேங்க் எடுத்திருக்காராம் ரோஹன். சரிங்களா? கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா, சரிங்களா, மேல இருந்து பார்க்கல 7வது ரேங்கும், கீழே இருந்து பார்க்கல எத்தனாவது ரேங்க் எடுத்திருக்காராம், 26வதா இருக்காராம். சரிங்களா? கீழே இருந்து பார்க்கல 26வது இடத்துல இருக்காராம். சரிங்களா? இப்படி இருக்கிற ரோஹன், சரிங்களா, ரோஹனை பத்தி மட்டும் கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்துட்டு அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரிங்களா? அப்போ நம்ம பார்த்தோன்னே போடலாம், என்னது 26. இந்த அதாவது கீழே இருந்து பார்க்கல 26. சரிங்களா? ராகுல் 26வது பிளேஸ்ல இருக்காரு. அப்போ ராகுலுக்கு கீழே உள்ளவங்க மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, 25 பேர் இருப்பாங்க. கீழே இருந்து 26வது இடத்துல ராகுல் இருக்காரு. ராகுலை மட்டும் விட்டோம்னா ராகுலுக்கு இந்த பக்கம் ஃபுல்லா 25 பேர் இருப்பாங்க. ஓகே தானே? சரி, ராகுல் இங்க மேல இருந்து பார்க்கல 7வது பிளேஸ்ல இருக்காரு. அப்போ ராகுலுக்கு மேல எத்தனை பேர் இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ 6 + 25 எத்தனை, 31. ராகுலோட சேர்த்து 32 பேருன்னு சொல்லிட்டு ஈஸியா போடலாம் ஆப்ஷன் பி. அப்படி இல்ல நான் ஃபார்முலா படி போறேன், இது எனக்கு குழப்பிரும், டோட்டல் கண்டுபிடிச்சறேன் அப்படின்னா, அப்போ a1 + a2 - 1 இதான் நம்மளுக்கு ஃபார்முலா. a1 நம்ம எதனால எடுத்துக்கலாம், என்னது லோவஸ்ட் வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ எதனால எடுத்துக்கலாம். அவங்க கொடுத்திருக்கறத எடுக்கணும். இத பார்த்து குழம்பாதீங்க. சரிங்களா? இப்போ இத பார்த்து குழம்பாதீங்க. அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பொசிஷனை பாருங்க. இதுல ஹையஸ்ட் பொசிஷன் + லோவஸ்ட் பொசிஷன் -1. சரிங்களா? சரி, இங்க ஹையஸ்ட் பொசிஷன் என்னது 26. சரிங்களா? + லோவஸ்ட் பொசிஷன் 7. சரிங்களா? அப்போ ஹையஸ்ட் பொசிஷன் 26 + லோவஸ்ட் பொசிஷன் 7 - 1. அப்போ 26ல இருந்து 1 கழிச்சா 25. 25 + 7 32. அவ்வளவுதான். சரிங்களா? எப்படி வேணா கண்டுபிடிச்சுக்கலாம். சரி, அடுத்த क्वेश्चन போயிரலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Some persons are standing in a queue. A child is standing 14th from the left and a woman is standing 8th from the right. சரிங்களா? If there are 4 persons between the child and the woman, how many persons are there in the queue அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு வரிசையில் சில பேர் நின்று இருக்கின்றனர். ஒரு குழந்தை அந்த வரிசையில் சரிங்களா, இடம் இருந்துன்னா இடதுபுறத்துல இருந்து 14வது இடத்திலும், ஒரு பெண் வலம் இருந்து வலதுபுறத்துல இருந்து, சரிங்களா, வலம் இருந்து 8வது இடத்திலும் இருக்கின்றனர். குழந்தைக்கும் பெண்ணிற்கும் இடையில் 4 நபர் இருக்கும் அந்த வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான, சரிங்களா, 2019ல கேட்கப்பட்டது. மேல இருக்கிறது எல்லாத்துக்கும் இயர் சொல்லாம விட்டேனா, 2016ல இது கேட்கப்பட்டது. இது 2018ல கேட்கப்பட்டது. 2019ல கேட்கப்பட்டது. சரிங்களாங்க? அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, திரும்பியும் ஒரு வரிசை இருக்குது. சரிங்களாங்க? அதுல ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க, ஒரு குழந்தையும் இருக்கு. சரிங்களா? ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க. உமன் சைல்டுன்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? அப்போ நல்லா பாருங்களேன், சீனா சைல்டு, டபிள்யூனா உமன். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ ஒரு வரிசையில், சரி இது வேண்டாம், ஒரு குழந்தை அந்த வரிசையில் இடம் இருந்து, இடதுபுறம்னா என்னது, இதானே இடதுபுறம். சரிங்களா? இங்க இருந்து இப்படி பாக்குறது தானே இடதுபுறம் இல்லையா, இங்க இருந்து இப்படி பாக்குறது வலதுபுறம். கரெக்ட் தான் நான் சொல்றது? சரி, இடதுபுறத்துல இருந்து அந்த குழந்தை 14வதாக நிக்குதான். ஓகே தானே? இது ஓகே தானே? சரி, ஒரு பெண் இருக்கிறாங்களாம், அவங்க வலதுபுறத்துல இருந்து, சரிங்களா, வலதுபுறத்துல இருந்து எப்படி இருக்காங்களா, 8வதாக நிக்கிறாங்களாம். சரிங்களா? ஓகே தானே இது? சரி, அப்போ வலதுபுறத்துல இதை நான் கீழே எழுதிக்கிட்டுமா, இதை கீழே எழுதிக்கிறேன். என்ன சொல்றேன், இந்த குழந்தை 14வதா நிக்கு. சரிங்களா? சரி, அந்த உமன் வலதுபுறத்துல இருந்து எத்தனாவதா நிக்காங்க, 8வதா நிக்காங்க, அதையும் குறிச்சிட்டேன். சரிங்களா? அந்த குழந்தைக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில 4 பேர் இருக்கிறாங்களாம். சரிங்களா? 4 பேர் இப்ப இருக்கிறாங்களாம். சரிங்களா? அவங்க 2 பேர்த்துக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்களா, 4 பேர் இருக்காங்களா. அப்ப 4 கோடு போட்டுக்கிட்டுமா? சரிங்களா? 1 2 3 4. சரிங்களா? அந்த வரிசையில இங்க குழந்தை நிக்குது, இங்க அந்த பொண்ணு நிக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் இடையில இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு 4 பேர் நிக்கிறாங்க அந்த வரிசையில. சரிங்களா? இதுதான் அவங்க கொடுத்துருக்கூடியது. சரி, இப்படி நின்னாங்க அப்படின்னா பெண்ணிற்கு, சரிங்க, அந்த வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மொத்த எண்ணிக்கை என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, ஒரே ஒருத்தர், இப்ப சைல்டோட பொசிஷன் வலதுபுறத்துல இருந்தும் இடதுபுறத்துல இருந்தும் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை 2த்தையும் கூட்டி 1ஆல மைனஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு மொத்தம் அந்த ரோலே மொத்தம் அந்த வரிசையிலே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறது நம்மளுக்கு
கிடைச்சிரும் சரிங்களா. ஆனா அவங்க கொடுத்திருக்கிறது என்னது, ஒரு பொண்ணும் ஒரு குழந்தையும் இருக்க மாதிரி வெவ்வேறு பொசிஷன்ஸை கொடுத்திருக்காங்க சரிங்களா. இதுல இருந்து நம்ம ஒண்ணு விமனுக்கே கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லைன்னா சில்ட்ரனுக்கே அவங்க எப்படி நிக்கிறாங்க வலதுபுறத்துல இருந்து, அவங்க எப்படி நிக்கிறாங்க இடதுபுறத்துல இருந்து அப்படிங்கறத நம்ம தான் இதுல இருந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அதாவது நான் இப்ப சொல்றது கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கலாம், நான் கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாவே புரியும். இங்க இருந்து 14வது நிக்கிறாங்க இல்லையா. சரி, அப்போ யாருக்குனவே இங்க 8வது நிக்கிறாங்க உமன் சரிங்களா. அப்போ இங்க இருந்து இங்கதான் என்னோட சில்ட்ரன் நிக்கிறாங்க இல்லையா. அப்போ இது 9வது பிளேஸ், இது 10வது பிளேஸ், இது 11வது பிளேஸ், இது 12வது பிளேஸ், இது 13வது பிளேஸ். அப்போ வலதுபுறத்துல இருந்து பார்க்கையில குழந்தை 13வது இடத்துல நிக்குதா, சரிதானே நான் சொல்றது. அப்போ இடதுபுறத்துல இருந்து பார்க்கையில குழந்தை 14வது பிளேஸ்ல இருக்கு சரிங்களா. இதே மாதிரி நீங்க உமனுக்கு கூட கண்டுபிடிச்சுக்கலாம். பாருங்க, இங்க சில்ட்ரன் நிக்குது, இங்க உமன் நிக்கிறாங்க, இங்க சில்ட்ரன் 14வது பிளேஸ்ல இருக்கு, உமன் 8வது பிளேஸ்ல இருக்கிறாங்க. இங்க இருந்து பார்க்கையில எப்படி பார்க்கணும், ஏன்னா நம்ம விமனுக்கு இப்ப பார்க்க போறோம்னு வைங்களேன், நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இங்க இதுக்கப்புறம் 4 பேர் நிக்கிறாங்க சரிங்களா. சில்ட்ரன் இடது புறத்துல இருந்து 14வது பிளேஸ்ல நிக்க, அப்ப இது 15, இது 16, இது 17, இது 18 சரிங்களா. அப்ப 19வது பிளேஸ்ல உமன் நிப்பாங்க சரிங்களா. அப்போ நீங்க எதனாலும் கண்டுபிடிச்சுக்கலாம், ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் இடது புறத்துல இருந்து அவங்க எத்தனாவது பொசிஷன், வலது புறத்துல இருந்து எத்தனாவது பொசிஷன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஒரே ஒரு ஆள் கண்டுபிடிச்சாதான் மொத்தம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. சரி, அப்ப ரெண்டுத்துக்குமே பாருங்க ஆன்சர் சேமா தான் வரும், வேணாலும் நான் சொல்லி காமிக்கிறேன் சரிங்களா. முதல்ல இதுக்கு பாத்துருவோம். இங்க சில்ட்ரன் எப்படி நிக்கிறாங்க, இடதுபுறத்துல இருந்து 14வதாகவும் வலதுபுறத்துல இருந்து 13வதாகவும் நிக்கிறாங்க. அப்ப a1 plus a2 minus 1 இதான டோட்டலுக்கான ஃபார்முலா. சரி, அப்ப போட்டோம் என்ன கிடைக்கும், a1 இங்க 13 சரிங்களா, பிளஸ் a2 இங்க 14 minus 1, அப்ப 13 plus 14 27, 27ல இருந்து 1 கழிச்சு அப்படின்னா 26 சரிங்களா. இங்கேயும் பாருங்க 8 plus 19, 8 plus 19 27, 27 plus minus 1 26 சரிங்களா. அப்போ ஒரே ஒருத்தருக்கு மட்டும் முன்னாடி இருந்து என்ன பின்னாடி இருந்து என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா. சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. in a class there are 6 students, அதாவது டாப்பர் ஸ்டூடண்ட்ஸா இருக்காங்க, ஸ்டூடண்ட்ஸ் டாப்பர்ஸ் சரிங்களா. நேம்லி அவங்களோட பேர்கள் STUDEN சரிங்களா. இப்படி அவங்களுக்கு பேர் கொடுத்திருக்காங்க. in how many different ways can a leader and an assistant leader be selected? ஒரு வகுப்பில் STUDEN என்ற 6 மாணவர்கள் நன்கு கற்கும் மாணவர்களாக உள்ளனர். அவர்களிலிருந்து எத்தனை வித்தியாசமான வழிகளில் ஒரு மாணவர் தலைவனாகவும் ஒரு உதவி தலைவனாகவும் தேர்ந்தெடுக்க இயலும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி சரிங்களா, அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட. அதாவது அந்த வகுப்புல மொத்தம் 6 மாணவர்கள் எப்படி இருக்காங்க, இப்படி STUDEN சொல்லிட்டு இப்படி இந்த 6 பெயர்கள் கொண்ட இந்த 6 மாணவர்களும் நல்ல படிக்கிறவங்களா இருக்கிறாங்க சரிங்களா. இவங்கள இருந்து ஒரு தலைவனையும் ஒரு துணை தலைவனையும், லீடரு அசிஸ்டன்ட் லீடர்னு சொல்லுவாங்கல்ல, கிளாஸ் லீடரு கிளாஸ் அசிஸ்டன்ட் லீடர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 2 பேரை அவங்க வந்து தேர்ந்தெடுக்கணுமா சரிங்களா. அப்ப எத்தனை வழிகள், அவங்க 6 பேர்ல இருந்து நம்மள தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அந்த 6 பேரையும் எத்தனை வழிகள்ல தேர்ந்தெடுக்கலாம் லீடராகவும் அசிஸ்டன்ட் லீடராகவும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களாங்க. மொத்தம் 6 பேர் இருக்காங்க இல்லையா. அப்போ 6 பேர்ல இருந்து முதல்ல லீடரை சூஸ் பண்றாங்கன்னு வைங்களேன். இந்த 6 பேர்ல யார வேணா லீடரா சூஸ் பண்ணிருக்கலாம் சரிங்களா. ஆனா 6 பேர் இருக்கிறாங்க சரிங்களாங்க. 6 பேர்ல இருந்து யார வேணா லீடரா சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி, 6 பேர்ல இருந்து லீடரை சூஸ் பண்ணி முடிச்சாச்சு சரிங்களா. சரி, அப்போ மிச்சம் இந்த எஸ் தான் லீடரா சூஸ் பண்ணிருக்காங்கன்னு வைங்களேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சரிங்களா. அப்போ அதை அடிச்சுட்டேன். மிச்சம் எத்தனை பேர் இருப்பாங்க, மிச்சம் 5 பேர் இருப்பாங்க. அதுல இருந்து நான் துணை தலைவனை கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ மிச்சம் 5 பேர் தான் நான் செய்யணும், துணை தலைவனாக தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா. அப்போ இது ரெண்டத்தையும் பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6 5 30. அப்போ 6 × 5 மொத்தம் முதல்ல 6, அந்த 6 பேர்ல இருந்து தலைவனை கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து தலைவன் போனதுக்கு அடுத்து 5 பேர்ல இருந்து துணை தலைவனை கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ 6 × 5 அது ரெண்டத்தையும் பெருக்கணும்னா 30. அப்போ 30 வழிகள்ல என்னால தலைவனையும் துணை தலைவனையும் என்ன செய்ய முடியும், அதுல இருந்து அந்த 6 பேர்ல இருந்து நான் சூஸ் பண்ணிக்க முடியும். 30 வழிகள் இருக்கு, யார வேணாலும் நான் எடுத்துக்கலாம், தலைவனாகவோ துணை தலைவனாகவோ எடுத்துக்கலாம் சரிங்களா. மொத்தம் 30 வழிகள் இருக்கு, அதான் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. அப்போ 2022ல கேட்கப்பட்ட கேள்வி இந்த மாதிரிதான் இருக்கும். சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு வட்டத்தில் வட்ட மையத்தை நோக்கி PQRS மற்றும் T ஆகியோர் அமர்ந்துள்ளனர். T என்பவருக்கும் இடப்புறம் அடுத்தபடியாக R என்பவரும் S மற்றும் T ஆகிய இருவருக்கும் இடையே
பி என்பவரும் அமர்ந்திருப்பார்கள் எனில் ஆர் என்பவருக்கு இடப்புறம் அடுத்தபடியாக அமர்ந்துள்ள அந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, 2021 கேட்கப்பட்டது. சரிங்களா, ஒரு வட்டம் இருக்குது. சரிங்களாங்க, அந்த வட்டத்தை நோக்கி ஒரு 5 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்களாம். அது யாருலாம்? நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டுமா? பி கியூ, சாரிங்க இங்கிட்ட எழுதிக்கிறேன், பி கியூ ஆர் எஸ் டின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க. சரிங்களா, இப்போ அவங்க எப்படி எப்படி உட்கார வச்சிருக்காங்களோ அதே மாதிரி அந்த வட்டத்துக்கு நேரம் உட்கார வைப்போம். சரிங்களா, அதாவது வட்டத்தை நோக்கி உட்கார்ந்துருக்காங்களாம். எப்படி பாருங்களேன், டி அப்படிங்கிறவங்க, டி என்பவருக்கும் இடப்புறம் அடுத்தபடியாக ஆர் என்பவரும், சரிங்களா, டி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா இங்க இருந்து இடதுபுறம்னா என்ன சொல்லுவீங்க? இதுதானே இடதுபுறம். வலதுபுறம்னா இதான வலதுபுறம், டீக்கு வலதுபுறம். சரிங்களா, அப்போ டீயோட இடதுபுறத்துல யார் இருக்காங்க அப்படின்னா ஆர் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. சரிங்களா, இது ஓகே தானே? சரி, இருந்துட்டு போட்டும், அமைச்சிட்டேன். சரிங்களா, இவங்க எல்லாரும் இந்த வட்டத்தை பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. சரிங்களாங்க, சரி, எஸ் மற்றும் டி ஆகிய இருவருக்கும் இடையே பி என்பவர் அமர்ந்திருப்பார். சரிங்களா, சரி, இங்க பாருங்க, எஸ், இது எஸ். சரிங்களா, இது எஸ். எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவுல யார் உட்கார்ந்துருக்காங்களா? பி அப்படிங்கிறவங்க உட்கார்ந்துருக்காங்களாம். இது ஓகே தானே? சரி, அப்படி உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா எனில் ஆர் என்பவருக்கு இடப்புறமாக அடுத்தபடியாக அமர்ந்துள்ள நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ இங்க எல்லாரும் உட்கார்ந்து முடிச்சிட்டாங்க. அப்போ கியூக்கு எங்க இடம் இருக்கும்? இங்க தானே கியூவோட இடமாக இருக்கும். சரிங்களா, கியூவோட இடம் இதாகத்தானே இருக்கும். பாருங்க, இப்படி பார்க்க போனா அது ரைட் சைடு. சரிங்களா, இப்படி பார்க்க போனா அது லெஃப்ட் சைடு. ஓகே தானே? சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ ஆருக்கு, அதாவது டீக்கு அப்புறமே ஆர் தான் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, டீக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் பி மட்டும் தான் உட்காந்துருக்காங்க, வேற யாருமே இல்லைன்ட்டாங்க. சரிங்களா, அப்போ கியூ அப்படிங்கிறவங்க இங்க தான் வந்தாகணும். சரிங்களாங்க, அப்போ ஆருக்கு இடதுபுறம் கியூ தான் இருக்கிறாங்க. சரிங்களா, ஆப்ஷன் பி தான். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கொடுத்துட்டாங்க? ஏ பி சி டி இ எஃப் ஆகியோர் அருங்கோண வடிவத்தில் சமமான தூரத்தில் அமைந்துள்ளனர். ஏயும் பியும் அருகாமையில் இல்லை. அதே போல் ஏயும் சியும் அருகாமையில் இல்லை. டியும் சிக்கும் ஈக்கும் அருகாமையில் இல்லை. சரிங்களா, பியும் சியும் அருகில் உள்ளனர். எஃப் என்பது டிக்கு நடுவில் உள்ளது. கீழே உள்ளவற்றுள் எது அருகாமையில் இல்லாத ஜோடி? சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு அருங்கோணம் இருக்கு. சரிங்களா, அருங்கோணம்னா இதான அருங்கோணம், இதான அருங்கோணம், இதான ஹெக்ஸகன். சரிங்களா, இந்த அருங்கோண வடிவத்துல ஒரு 6 பேர் உட்கார்ந்துருக்காங்க. சரிங்களா, இங்கிட்டு ஒவ்வொரு முனையிலையும் உட்கார்ந்துருப்பாங்க. சரிங்களா, இப்படி உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி உட்காரையில அவங்க ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஏயும் பியும் பக்கத்துல பக்கத்துல இல்லையா? சரிங்களா, ஏயும் சியும் பக்கத்துல இல்லையா? சரிங்களா, டியும் சியும் இ, அதாவது டி அப்படிங்கிறவங்க சிக்கும் ஈக்கும் அருகாமையில் இல்லை. சரிங்களா, டி அப்படிங்கிறவங்களும் சிக்கும் ஈக்கும் அருகாமை இல்லை, பக்கத்துல இல்லையா. ஆனா பியும் சியும் அருகில் உள்ளனராம். சரிங்களா, அப்ப போடுக்கணுமா? முதல்ல பியும் சியும் போட்டுக்கிறேன். சரிங்களா, பியும் சியும் பக்கத்துல இருக்காங்களா? சரிங்களா, பக்கத்துல போட்டேன். எஃப் என்பது டிக்கு நடுவில் உள்ளது. சரிங்களா, எஃப் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்காங்களா? டிக்கு நடுவுல இருக்காங்களாம். சரிங்களா, அப்போ இங்க என்ன சொல்லிட்டாங்க? டி அப்படிங்கிறவங்க சிக்கும் ஈக்கும் அருகாமையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்போ சிக்கு பக்கத்துலயும் வரக்கூடாது, டிக்கு பக்கத்துலயும் வரக்கூடாது. சரிங்களா, அப்ப டி நான் இன்னும் போடல. அப்போ சிக்கு பக்கத்துல தானே வரக்கூடாது. அப்போ நான் டியை இங்கிட்டு போட்டுக்கிட்டுமா? சரிங்களா, ஈய இப்போ நான் என்ன பண்ணக்கூடாது? இங்க போடக்கூடாது. ஏன்னா சி பக்கத்துலயும் டி இருக்க மாட்டாரு, இ பக்கத்துலயும் டி இருக்க மாட்டார். சரிங்களா, அதனால நான் இங்க ஈய போட முடியாது. சரிங்களா, அப்போ நான் ஈய இங்க போட்டுக்கிடுமா? அப்போ என்ன செய்ய மாட்டாரு? டி ஈக்கு பக்கத்துல இருக்க மாட்டாரு, சிக்கு பக்கத்துல இருக்க மாட்டார். சரிங்களா, சரி, அப்போ இதை ஃபுல்லா முடிச்சிட்டேன். இப்போ பிஐயும் சிஐயும் பக்கத்துல உட்கார வச்சுட்டேன். எஃப் அப்படிங்கிறவரை, எஃப் அப்படிங்கிற நான் இப்போ என்ன பண்ணணும்? டிக்கு நடுவில் உட்கார வைக்கணுமா? சரிங்களா, எதுக்கு நடுவில் உள்ளது அப்படின்னு சொல்லி தெரியல. எஃப் என்பது டிக்கு நடுவில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ நான் வேணா எஃப்ஐ இங்கே உட்கார வச்சுக்கிட்டுமா? சரி, இருந்துட்டு போட்டும். திரும்ப என்ன சொல்லியிருக்காங்க? மேலே உள்ளது ஏயும் சியும் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, இப்போ ஏயும் சியும் பக்கத்தில் இல்லை, ஏயும் பியும் பக்கத்தில் இல்லை. சரிங்களா, அவங்க சொன்ன மாதிரியே படத்தை அழகா அமைச்சாச்சு. சரிங்களா, இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னது? அப்போ இந்த மாதிரி தான் அமைக்கணும் அப்படிங்கிறது தெரியுதாங்க. ஃபர்ஸ்ட் யார் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்களோ அவங்க அமைச்சுக்கணும்.
வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க சரிங்களா. அப்போ அப்ப என்ன கேட்டாங்க, கீழே உள்ளவற்றில் எது அருகாமையில் இல்லாத ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க சரிங்களா. அப்போ இங்க பாருங்க பியும் ஈயும் பக்கத்துல இருக்காங்க சரிங்களா. அப்போ அருகாமையில் இல்லாத பக்கத்துல இல்லாத கேட்டிருக்காங்க. அப்போ சி இருக்க முடியாது. இப்போ டியும் எஃப்பும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்களா, அப்போ இதுவும் கிடையாது. சரி சியும் எஃப்பும் பக்கத்துல தானே இருக்காங்க சரிங்களா, அப்ப இதுவும் கிடையாது. இங்க பாருங்க ஏயும் எஃப்பும் அருகாமையில இருக்கா, இல்ல, அவங்க 2 பேரும் தூரமா இருக்காங்க சரிங்களா. அப்ப அருகாமையில் இல்லாத ஜோடி ஏயும் எஃப்பும் தான் சரிங்களா. ஓகே தானே. அப்ப எப்படி வரணும் அப்படிங்கிறது புரியுதாங்க. அப்போ இதெல்லாம் நிறைய பிராக்டிஸ் பண்ணதான் வரும் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.